Hello guys, welcome back to third part of the bus modeling tutorial series. ஸோ போன வீடியோவுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக போட்ட ஒரு 20 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் லைக்கே 16 தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோக்காவது ஒரு 25 வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பஸ்ஸோட ரியர் வியூ பண்ண போகிறோம். இந்த ரியர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். பட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதை விட இந்த ரியர் ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பின்னாடி டெயில் லைட் வந்து 4 இருக்கும். அந்த 4 இடத்துக்கும் நம்ம அந்த லைட் வைக்கிறதுக்காக ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹோல் வந்து எந்த ஒரு டிஸ்டர்ஷனும் இல்லாமல் அந்த கர்வான சர்ஃபேஸில் க்ரியேட் பண்ணணும். அது மட்டும் தான் சேலஞ்சான பார்ட். ஸோ அந்த இடத்த மட்டுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கேஸ், நம்ம போன வீடியோவில் பண்ண எல்லா மாடலையும் இப்போ நம்ம ஒரு கலெக்ஷனில் போட்டுக்கலாம். இதை நான் அன்ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எம்ஐ ப்ரெஸ் பண்ணி நியூ கலெக்ஷனில் போய் நம்ம இது வந்து ஃப்ரண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கலெக்ஷனை ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் போய் ரெஃபரன்ஸ் இமேஜை மட்டும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பேக் வியூவில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் பேக் வியூக்கு வந்து Ctrl+1 யூஸ் பண்ணுவேன். அதை மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கலாம். Shift+A ப்ரெஸ் பண்ணி மெஷ்ஷில் போய் ஒரு பிளேன் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த பக்கம் வந்து கிடக்குது. நம்ம இதை வந்து ஒரு கலெக்ஷனில் நியூ கலெக்ஷனில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ டாப் வியூக்கு போயிட்டு இதை வந்து கரெக்டான இடத்துல நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு ரைட் சைடு வியூ வந்துக்கோங்க. வந்து இதை ரொட்டேட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதே போல் பேக் வியூடையும் பார்த்துட்டு கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதை வந்து கரெக்டாக பார்டரில் டச் ஆகிற மாதிரி ஸ்கேல் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் பண்ண மாதிரி தான். இப்போ சென்டரில் ஒரு கண்ட்ரோல் லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி வந்து ஒயர் ஃப்ரேம் உள்ள இந்த மாதிரி போய் பார்க்க வேண்டியது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் போய் இந்த ரெஃபரன்ஸ் பேக் சைடுக்குரிய இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒப்போசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து பேக் இதெல்லாம் ஃப்ரண்டில் கொண்டு வர போகிறேன். அப்போ வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒயர் ஃப்ரேம் உள்ள போய் பார்க்க தேவையில்ல, அடிக்கடி இப்படியே வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஒப்போசிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு மெஷ் நல்லா தெரியும். ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம அதே மாதிரி சென்டரில் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு லூப்பு, அதுக்கப்புறம் கீழே ஒரு லூப்பு தேவைப்படாது, இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேலே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்டர் டச் ஆகிற மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல டச் பண்ணுறேன். அப்புறம் நடுவில் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே டச் ஆகிற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்தாலும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்மளோட மெஷ் வந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாப் வியூக்கு போய்க்கலாம். டாப் வியூவில் போயிட்டு கரெக்டாக அந்த இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. நமக்கு வந்து இந்த கர்வாக இருக்கணும். அது வந்து ரொம்ப கூட லைட்டாக தான் இருக்கணும். ஸோ அது வந்து எடிட் மோடில் போய்க்கோங்க. அப்புறம் இசட்டை ப்ரெஸ் பண்ணி ஒய்ஃபை மோடுக்கும் போய்க்கோங்க. போயிட்டு இப்போது இந்த 3 வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து சிங்கிள் லைன் தான். இந்த ஒரு சிங்கிள் லைன் வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி மூவ் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த 3ஐயும் மூவ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வரைக்கும் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தோம்னா ரொம்ப வளைஞ்சிரும். ஸோ நமக்கு இந்த அளவுக்கே போதுமான அளவு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும். லைட்டாக ஒரு சின்ன ஒரு கர்வ் தான் அந்த கார்னர் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை மாதிரி தான் பண்ண போகிறோம். லைட் கர்வ் மட்டும் இருந்தால் போதும். அடுத்த நம்ம ஒரு மிரர் மாடிஃபயர் ஆட் பண்ணிக்கலாம். கிளிப்பிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரே ஒரு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ Ctrl+1 போயிட்டு ஒரு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணிட்டு ரிவர்ஸில் நம்ம இழுக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வளைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ரொம்ப கர்வாக இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக நான் லூப் வந்து 2 பக்கமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாட்டம்லேயும் ரொம்ப கர்வாக இருக்குது. அதனால் அதுக்கும் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம் பாட்டம் வரைக்கும். ஓகே, இப்போது எட்ஜ் செலெக்ஷன் மோடில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த எட்ஜஸ்லையும் அதுக்கப்புறம் இந்த எட்ஜு அப்புறம் இந்த எட்ஜ் இதை மாதிரி ஓவராலாக இந்த லூப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டாப் வியூ போய்க்கோங்க. போயிட்டு ஈயை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் தூரம் இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரைட் சைடு வியூவில் பார்த்தா நல்லா தெரியும். கரெக்டாக இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க இந்த ஜன்னல் வரைக்கும். இது எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒய் ஆக்சிஸில் 0 கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக மாறிடும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இந்த ஒரு பேசிக் ஷேப். நம்ம ரைட் சைடு வியூ வந்து நல்லா ஜன்னல் ஒட்டி இப்படி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த லைன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த விண்ட்ஷீல்டுக்கான இந்த ஒரு கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாட்டமில் இந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கான இந்த ஒரு ஏரியாவை நம்ம கட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக தான் நம்ம டெயில் லைட் வைக்க போகிறோம்.
ஸோ அடுத்து வரப்போகிற ஃப்ளோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த லைனில். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெர்டெக்ஸ் மூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டமில் இருக்கிறதையும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஜியை டபுள் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்ட்ரைட் லைனாக மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ப்பான ஒரு எட்ஜஸ் வேணும். அதுக்கேற்ற மாதிரி இதில் ஒரு லூப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த வெர்டெக்ஸை இந்த பக்கம் மூவ் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லூப் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸஸ் எல்லாமே, அதாவது ஸோ எக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஃபேஸஸ் எல்லாமே, இது எல்லாத்தையும் ஓரளவு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஒரு சின்ன டெப்த்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த டெப்த்து வர வைக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஐயை ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக மட்டும் மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த பவுண்டரி உங்களுக்கு எனேபிளில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ ஈயை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுங்கள், சாரி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் கொஞ்சமாக அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது நமக்கு அந்த கர்வ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக மாறும். ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ணி விடாது, லைட்டாக இருந்தால் போதும் நமக்கு. ஸோ ஓரளவுக்கு லைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் கூட பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம் லைட்டாக. ஓகே, இப்போ இந்த கார்னர் நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கு எடிட் மோடில் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு லூப் இந்த பக்கமும் அதேமாதிரி டாப்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப இல்லை, லைட்டாக ஷார்ப்பாக இருந்தால் போதும். அதுமாதிரி பாட்டம்லேயும் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு பேஸாக கிடச்ச ஷேப்பு. இதுக்கப்புறம் நம்ம இந்த லக்கேஜுக்கான இந்த ஒரு ஏரியாவை நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல லூப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் அடியிலையும் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு லூப் இருக்குது. ஸோ அதையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணும்போது ஜி எப்பவும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஸ்மூத்தாக மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி இப்போது இந்த 4 ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம பேக் வியூ வச்சு பார்த்துக்குங்க, கரெக்டான அதுதான் செலக்ட் பண்ணுறோம்னு. இப்போ ஓவரால் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நம்ம வேறு ஒரு ஃப்ளாட்டான மெஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது தேவையில்லை. இதே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கார்னரில் லூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக இந்த லூப்பை செலக்ட் பண்ணுங்க சார். இந்த லூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் செலக்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ பிஏ ப்ரெஸ் பண்ணி செலெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு செப்பரேட் மெஷ்ஷாக மாறிடும் இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல உள்ள லூப் எதுவுமே நமக்கு தேவையில்லை, சாரி இந்த க்ளோஸாக இருக்கக்கூடிய லூப் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ டிசால்வ் வெர்டெக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மாதிரி ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து சப்டிவிஷன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் டோட்டலாக. அதுக்கப்புறம் இந்த 2 வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் கர்சர் வச்சுட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஆயிரும். ஸோ இப்போ ஐசோலேஷன் வந்து ரெடி பண்ணிடலாம். ஐசோலேஷனுக்கு வந்து ஷார்ட்கட் ஸ்லாஷு. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கலாம். மறுபடியும் பேக் வியூ போய்க்கோங்க. போயிட்டு இப்போ ஒரு லூப் ஆட் பண்ணி இந்த இடத்துல ஒரு பெண்ட் இருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லூப்பை செலக்ட் பண்ணி அப்படியே கொஞ்சமாக பின்னாடி மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஓவராலாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக பவுல் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 4 செக்மெண்ட் தான் ஆட் பண்ணிங்க, நமக்கு ரொம்ப தேவையில்லை. ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கலாம். மறுபடியும் பேக் வியூ போய்க்கோங்க. போயிட்டு இந்த பக்கம் ஒரு லூப்பு, அதுமாதிரி டாப்பில் ஒரு லூப்பு, பாட்டமில் ஒரு லூப். ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சின்ன ஷேப் ஒன்று உள்ளே தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம். இது ரெண்டையும் ஓவரால் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்சர்ட் ஆகும். இந்த இடத்துல பவுண்ட்ரியை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ பவுண்ட்ரி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தூரம் உள்ளது மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக ஸ்கேல் டவுன். ஓகே, இப்போ இந்த ஒரு எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் கார்னருக்கு. இப்போது ஓவராலாக இந்த லூப்பை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணி பவுல் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி டாப்லையும் செலக்ட் பண்ணி பவுல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு ஷிஃப்டியே ப்ரெஸ் பண்ணி ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணுங்கள். இதை ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம வந்து மிரர் எனேபிள் வச்சுருக்கனால இந்த மாதிரி வருது. ஸோ மிரர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை டெலீட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணுங்கள். ஸ்கேல் டவுன் பண்ணி கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணி பேக் வியூ வந்துட்டு இப்போது ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபேஸஸ் தேவையில்லை, இந்த ஃபேஸும் தேவையில்லை. அதனால் அதை டெலிட் பண்ணிடலாம். அதுமாதிரி டாப் வியூக்கு போயிட்டு பாதியை டெலிட் பண்ணிக்கோங்க. அந்த இதை இந்த மாதிரி மறைச்சிச்சு அப்படின்னா ஐசோலேட் பண்ணிக்கோங்க. ஸோ சிலிண்டரில் பாதி டெலிட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஐசோலேஷன் வெளியே வந்துட்டு கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணி பேக் வியூ போயிட்டு இந்த லூப் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கரெக்டாக இந்த கார்னருக்கும் இந்த லூப்பெல்லாம் செலக்ட் பண்ணி கரெக்டாக சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் டவுன் பண்ணும்போது சைஸ் சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபில் பண்ணிக்கணும். இந்த பக்கம் ஃபில் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம மிரர் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து இதோட ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நார்மல் ஆட்டோ ஸ்மூத்தையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரே ஒரு இதை மட்டும் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண அந்த கார்னரில் அந்த இது ஸ்டார்டிங்கில் கரெக்டாக வைக்கணும். இந்த லூப்பை கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம பழையபடி போய் மிரர் மாடிஃபை எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷேப்பும் கரெக்டாக மெர்ஜ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒயர் ஃப்ரேமில் போயிட்டு இந்த மாதிரி ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டு லெஃப்ட்டில் மூவ் பண்ணோம் அப்படின்னா மெர்ஜ் ஆகிரும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு இது கரெக்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்ஜின் பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல வைங்க. ஸோ ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணி கர்சர் டு செலக்டர் கொடுத்துட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி செட் ஆர்ஜின் டு 3D கர்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்ஜின் வந்து இங்கே வந்துடும். இப்போ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே அடுத்த நம்ம விண்ட்ஷீல்டு ஏரியா பண்ணலாம். ஸோ எடிட் மோடில் போய்க்கோங்க. எடிட் மோடில் போயிட்டு இதில் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த கார்னர் டச் ஆகிற மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு வெர்டெக்ஸையும் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜியை டபுள் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுங்கள் சார். ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி இந்த கார்னருக்கு மூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் கூட மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஃபேஸ் செலெக்ஷன் மோடில் வச்சுக்கோங்க. ஃபேஸ் செலெக்ஷன் மோடில் வச்சுட்டு இந்த விண்ட்ஷீல்டு கூட எல்லா ஏரியாவும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பி ப்ரெஸ் பண்ணி அதை செப்பரேட் மெஷ்ஷாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான இடத்துலலாம் லூப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கும். சப்டிவிஷன் நம்ம எனேபிள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறனால ஒரே ஒரு சப்டிவிஷன் ஆட் பண்ணால் போதும். அதுமாதிரி டாப்லேயும் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, விண்ட்ஷீல்டு சரியாக தெரியாதனால நான் ஐசோலேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணலாம். டாப்பில் ஒரு லூப் ஆட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை கூட இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில். ஸோ மறுபடியும் ஐசோலேஷன் ரெடி வந்துக்கலாம். அப்புறம் இப்போது இதை மட்டும் ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஐசோலேட் பண்ணிட்டு இதுக்கும் அதே மாதிரி நம்ம லூப் ஆட் பண்ணி ஷார்ப்பான எட்ஜஸ் கொண்டு வரலாம். இப்போ நெக்ஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு எடிட் மோடில் போய்க்கோங்க. போயிட்டு இதில் வந்து மட்டும் ஒரே ஒரு லூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது மற்ற எல்லாம் சேர்த்து பார்த்தா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக உள்ளே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு இந்த இதை கேஜ் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இப்போ இதில் ஒரு லூப்பு, அதாவது பாட்டம் ரெண்டு சைடும் நம்ம டச் ஆகிற மாதிரி. அப்போ தான் நமக்கு இந்த இடத்துல ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ரெஃபரன்ஸ் பேஜில் பார்த்தா தெரியும் நமக்கு டாப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜஸ்லாம். அதனால் அதுக்கு ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸாக ஒரு லூப்பு கேஜ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கமும் க்ளோஸாக ஒரு லூப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே தள்ளி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாப் கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க மேலே. அடுத்த ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணலாம். இந்த இதை நம்ம கட் பண்ண ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஈயை ப்ரெஸ் பண்ணி ஒய்எக்ஸில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லூப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கார்னர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இதே மாதிரி வேறு எங்கெல்லாம் ஹோல்டு இருக்கோ அந்த இடத்துல பண்ணணும். அடுத்ததான் நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன ஷேப் இந்த இடத்துல வரும், ஒரு சின்ன கட் மாதிரி வரும். அந்த கட்டை அடுத்ததாக பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லூப்பை கரெக்டாக அந்த ஷேப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெர்டெக்ஸ் இதுக்கு பின்னாடி தான் வெர்டெக்ஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ ஒயர் ஃப்ரேம்லேயே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த லூப்பையும் கரெக்டாக அந்த லைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வெர்டெக்ஸையும் சேர்த்து அதோட க்ளோஸாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு சென்டரில் இருக்கக்கூடிய ஃபேஸஸ் தேவையில்லை. ஸோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஃபேஸஸையும் லைட்டாக சைடில் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம் பாட்டம் வரைக்கும். டாப்பில் இருக்கக்கூடிய இதை கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிக்கோங்க பாட்டமுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கட் வந்து கிட்டத்தட்ட கிடச்சிடும். நம்ம அடுத்த பண்ணி இதில் ஒரு லூப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை மூணையும் மெர்ஜ் பண்ணிடலாம். சிம்பிளாக மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம இதில் பண்ண மாதிரியே பாட்டம்லேயும் ஒரு கட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கேயும் வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் ஸ்லைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெர்டெக்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். தேவையில்லாத இதெல்லாம் டிசெலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஐயை ப்ரெஸ் பண்ணி ஒரு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல
இன்சர்ட் ஃபேஸஸில் டெப்த்து மட்டும் லைட்டாக ஆட் பண்ணுங்கள். லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுலையும் லூப் ஆட் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டெய்ல் லைட் பண்ணலாம். இந்த 4 லைட் பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் மிரர் கூட இந்த 4 லைட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூவில் பேக் வியூ போய்க்கோங்க. போயிட்டு நம்ம அதை மாடல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, அந்த இடத்துல வந்து கர்வ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ தான் நமக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு வெர்டெக்ஸையும் இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி லூப் டூல்ஸில் போய் ரிலாக்ஸ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எடிட்டில் போய் இந்த இடத்துல லூப் டூல்ஸை ரிலாக்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த லைட் வந்து கரெக்டாக அந்த கர்வில் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக வெர்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா கேஜ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதை கொடுக்குறது வசதியாக இருக்கும். இப்போ நம்ம கார்னர்லாம் கொஞ்சம் கர்வாக மாற்றியாச்சு. ஸோ இப்போ லைட் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். லைட்டோட டாப் 4 டைரெக்ஷன்லையும் பார்த்து இந்த பக்கம் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இதில் ஒரு லூப்பு, இதில் ஒரு லூப். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால இது வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பாட்டமில் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைட்டோட எண்டில் இந்த பக்கம் ஒரு லூப்பு. அது மாதிரி இந்த லூப் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு வர மாதிரி. இந்த பக்கம் கர்வுக்கு எந்த அஃபெக்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த லூப்பை கூட கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லைட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கர்வ் வந்து அப்படியே அன்எஃபெக்டடாக இருக்கும். ஸோ ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து அதாவது லக்கேஜுக்குரிய இதையும் நம்ம வின்சீல்ட்லேயும் ஹைட் பண்ணிக்கலாம். இது நமக்கு டெம்பரரியாக தேவையில்லை. ஸோ அது இல்லாமல் இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இங்கே இருந்து இந்த பக்கம் லைட்டோட ஸ்டார்ட் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஐயை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேவையில்லை, லைட்டாக பண்ணால் போதும். இன்சர்ட் பண்ணிட்டு இதை நாம் டெலீட் பண்ணிடலாம். நம்ம இதில் பண்ண மாதிரியே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 4க்கும் பண்ணணும். ஸோ தேவையான இடத்துல இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெர்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்குது. இதையும் நம்ம ஸ்லைட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வெர்டெக்ஸையும் நம்ம ஸ்லைட் பண்ணி கொஞ்சம் கார்னர் கொண்டு வந்துக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க எதுவும் அஃபெக்ட் ஆகிருக்கான்னு. ஸோ இப்போ வரைக்கும் கர்வில் எந்த அஃபெக்டும் இல்லை. ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்படி பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல தனியாக தெரியும் நம்ம கட் பண்ணது. தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ மறுபடியும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி தேவையில்லாத டீசெலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு இன்செர்ட்டு லைட்டாக பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடலாம் ஃபேஸஸை. இது ஒரு லவ் ஆட் பண்ண மறந்துட்டு வரேன்னா அதுக்கு மட்டும் ஒரு லவ் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ வந்து ஹோல் வந்து ஓரளவு கரெக்டாக இருக்குது. இதில் ஒரே ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்னர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ வளைஞ்சிருக்கு. நம்ம அது மட்டும் தேவையில்லைங்கிறதுனால அதுக்கு மட்டும் லூப் ஆட் பண்ணி ஷார்ப்பாக மாற்றிக்கலாம் கார்னரை. அடுத்ததாக இந்த வெர்டெக்ஸை எடுத்து இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸ் எடுத்து இதுலேயும் கொண்டு வந்து வச்சு கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நமக்கு. அதுக்கப்புறம் அப்பப்போ பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படி, அதாவது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வெர்டெக்ஸ் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கணும். அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் பண்ண மாதிரியே மற்ற 3க்கும் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹோல் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன லைன் இருக்குது. ஸோ இந்த 3 வெர்டெக்ஸுமே க்ளோஸாக இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் தெரியுது. ஸோ இந்த லைன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது தவிர பக்கத்தில் க்ளோஸாக இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் க்ளோஸாக இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி லூப் டூல்ஸை ரிலாக்ஸ் கொடுங்க. இதே மாதிரி இந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பண்ணுங்கள். அந்த லைன் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க இந்த வெர்டெக்ஸ்லாம் தெரியலை, அந்த மாதிரி நேரத்தில் கேஜ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹோலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லைட்டும் அதோட ரெஃப்ளெக்டர் இதெல்லாம் சேர்த்து பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, எனக்கு தேவையானதை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் கொஞ்சம் அடைச்சிக்கிறேன். அடைச்சிட்டு இதில் ஒரு லூப்பு, இதில் ஒரு லூப். ஸோ இப்போ நம்ம லைட்டுக்கான அந்த ஒரு இது ஷேப் ரெடி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த லூப் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் இருக்கக்கூடிய 4 லைட்டு லூப்பையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி ஒரு லெஃப்ட் கிளிக், அதுக்கப்புறம் பியை ப்ரெஸ் பண்ணி செலெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா செப்பரேட் மெஷ்ஷாக மாறிடும். இப்போ இதை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த லைட் மட்டும் தான் தேவை. ஸோ இதை மட்டும் ஐசோலேட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸு இந்த வெர்டெக்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை, அதனால் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு இந்த வெர்டெக்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ இதுக்கு வந்து சப்டிவிஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படி டாப் வியூவில் போயிட்டு ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். ஒய் ஆக்சிஸ்க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸை 0 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஒரு பேசிக் ஷேப்பு. அடுத்ததாக நம்ம இந்த ஷேப் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். தேவையான இடத்துலலாம் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லூப்பை செலக்ட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு. வெர்டெக்ஸ் பார்த்திங்கன்னா அதில் 11 இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு வெர்டெக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்து இது வந்து நம்ம கிரிட் ஃபில் பண்ணிடலாம். ஸோ அந்த வெர்டெக்ஸ் வந்து நான் அந்த பக்கம் ஆட் பண்ணுறேன். இப்போ ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணி கிரிட் ஃபில் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இது நமக்கு தேவையான ஷேப்பில் வர்ற மாதிரி நம்ம ஸ்பேனை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம கீழே இருக்கக்கூடிய மற்ற முழுக்கும் பண்ணணும். இப்போது சப்டிவிஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே லூப் ஆட் பண்ணி ஷார்ப்பான கார்னர் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி மெஷ்ஷு தான். பட் இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எனக்கு. இந்த இடத்துல கருவாக இருக்குது, இந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தா தெரியும். ஸோ ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஃபேஸ் ஓரியன்டேஷன் கொடுத்தோம்னா ஸோ நம்மளோட மெஷ் வந்து எப்பவும் ப்ளூவாக தான் இருக்கணும், ரெட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சோம்னா நம்மளோட நார்மல் வந்து இன்வெர்ட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் என் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூவாக மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா மெஷ்ஷுமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போது நம்ம லூப் ஆட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஷேட்ஸ் மோட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஐசோலேஷன் வந்து வெளியே வரலாம். ஸோ என்ன ப்ரெஸ் பண்ணி இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அந்த ஷேப் வந்து கிட்டத்தட்ட பெர்ஃபெக்டாக கிடச்சிட்டு. ஓகே, அடுத்ததாக நம்ம லைட் ஆட் பண்ணலாம். லைட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கேல் ஒன் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ஒன் பண்ணி 6 ப்ரெஸ் பண்ணி 2 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் முன்னதுலேயும் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சால் நல்லாயிருக்குங்கிறதுனால அவுட்லைனில் போய் அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணி அதோட ஒப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது நம்ம லைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைட்டோட அவுட்லைனில் வர மாதிரி அந்த ஒரு ஷேப்பை கரெக்டாக க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு அவுட்லைன் க்ரியேட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கர்வாக மாற்றிக்கலாம். இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் தவிர இதை மட்டும் நம்ம டிசால்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் பி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பெவல் ஆகும். ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு மூவ் பண்ணிவிட்டு இப்போ மிடில் மவுஸை முன்னாடி ஸ்கால் பண்ணோம் அப்படின்னா சப்டிவிஷன் செக்மெண்ட்ஸ் ஆட் ஆகும். நம்ம அதில் வந்து ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள், 15 இருக்குது. இதில் வந்து நடுவில் மட்டும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஒரு வெர்டெக்ஸ் சப்டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப்டிவைட் பண்ணி இப்போ 16 ஆக்கியாச்சு. ஸோ ஈவன் நம்பர்லேயே இருக்கணும். அந்த மாதிரி ஈவன் நம்பரில் வச்சுட்டு கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணி கிரிட் ஃபில் பண்ணிக்கோங்க. கிரிட் ஃபில்லுக்கு தேவையான மாதிரி ஷேப் எதுவும் மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்பேனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரம் மட்டும் லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V ப்ரெஸ் பண்ணி ஒரு பெவல் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக பவுல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்
ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கார்னர் வந்து பெவல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சப்டிவிஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்மூத் கொடுத்துட்டு ஐசோலேஷன் வெளியே வந்துட்டோம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு லைட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையே டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்த 3 இடத்துலையும் வச்சுக்கணும். சைஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் பார்த்து கரெக்டாக சென்டரில் வைங்க. ஸோ இந்த இமேஜ் அப்படியே ஃபாலோ பண்ண தேவையில்லை, ஏன்னா பெர்ஸ்பெக்டிவில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி காட்டும். பட் கண்டிப்பாக இது சென்டரில் தான் இருக்கும். அடுத்ததாக இந்த லைட்டை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இதாக ஃபஸ்ட்டு நம்ம மேலே டாப்பில் தான் பண்ணலாம். அதை வந்து Shift D ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஒரு செப்பரேட் மெஷாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இதை வந்து ஒரு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஈயை ப்ரெஸ் பண்ணிட்டு எஸ்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணுங்கள். ஸ்கேல் அப் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு வர மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வெர்டெக்ஸையும். இப்போ இந்த 3 வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க இந்த கார்னர் வரைக்கும். அப்புறம் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் 0 கொடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் லூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த லூப் போக எக்ஸ்ட்ரா இந்த 2 எட்ஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்டில் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூஸ் பண்ணி லைட்டாக பபிள் பண்ணிக்கலாம். இப்போது நார்மல் ஆப்ஜெக்ட் மட்டும் வந்து ஒரு ஸ்மூத் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லூப் ஆட் பண்ணி ஷார்ப்பான கார்னர் கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கமும் ஷார்ப்பான கார்னர் கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுதான் நமக்கு லைட்டை சுற்றி கூட அந்த ஒரு பேசிக் ஷேப்பு. தேவைப்பட்டா சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான இடத்துல லூப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பையும் நம்ம காப்பி பண்ணி Z ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு லைட்டுமே ஒவ்வொரு சைஸில் இருக்கும். டாப்பில் இருக்கிறது வந்து பெருசாக இருக்கும், அடுத்த பாட்டனுக்கு வர வர சின்னதாகிட்டே போகும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த லைட்டை வந்து இந்த மெஷோட ஜாயின் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு அந்த பக்கம் மிரர் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா லைட் இந்த பக்கம் மிரர் ஆகிடுச்சு. ஆல்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் பழையபடி கொண்டு வந்துக்கலாம். ஸோ அடுத்து பண்ணலாம். ஸோ பேக் வியூ போய்க்கோங்க. போயிட்டு எடிட் மோடில் போயிட்டு இந்த வெர்டெக்ஸ்லேருந்து சென்டர் வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி Shift D ப்ரெஸ் பண்ணி P கொடுத்து அதாவது செப்பரேட் மெஷ்ஷாக மாற்றிக்கோங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா ஓகே இந்த இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் அதை செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட கேஜ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பாட்டம் மூவ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கொஞ்சம் அவுட் சைட்லையும் வெளியே தள்ளி வச்சுக்கலாம். பேக் வியூவில் பாருங்கள், இது வந்து கரெக்டாக இந்த லைனில் டச் ஆகணும். இதே மாதிரி இது வந்து இங்கே டச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஈயை ப்ரெஸ் பண்ணி Z ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். டவுன் டைரக்ஷன் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இதை கார்னர் கொண்டு போய்க்கோங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக இந்த லைனில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சென்டரில் 2 லூப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் இன்னொரு லூப் ஆட் பண்ணி கரெக்டாக இந்த லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டாப் வியூவில் போயிட்டு ஈயை ப்ரெஸ் பண்ணி Z ஆக்சிஸில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே வந்தால் அப்போ தான் ரொம்ப தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ கரெக்டாக இந்த நம்மளோட இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த மாதிரி கருவாக நமக்கு கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெர்டெக்ஸையும் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கர்வ் வந்து பெர்ஃபெக்டாக ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் டு லாஸ்ட் வெர்டெக்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டூல்ஸ் போய் ரிலாக்ஸ் கொடுத்துட்டோம்னா இந்த கர்வ் வந்து பெர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இந்த ஒரு மெஷர் மட்டும் ஐசோலேட் பண்ணிக்கோங்க. ஐசோலேட் பண்ணி பேக் சைடில் போய் தேவையில்லாத ஃபேஸஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஷேட்ஸ் மோட் கொடுத்துட்டு பேக் வியூ போய்க்கோங்க. அப்புறம் அந்த கார்னர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக்கிக்கோங்க எட்ஜ் லூப் ஆட் பண்ணி. இப்போது இதுலேருந்து இது வரைக்கும், அதாவது இந்த ஒரு வெர்டெக்ஸ் இந்த ஒரு எட்ஜை விட்டுட்டு இப்போ வந்து இது இந்த மாதிரி ஃப்ரண்டில் மூவ் பண்ணுங்கள். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி வந்துடாமல். ஓகே, இப்போது இந்த லூப் வந்து கொஞ்சம் பின்னதுலேயே வச்சுக்கலாம். இப்போ ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ஒரு பெவல் பண்ணிக்கோங்க. செக்மெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு செக்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ இந்த லூப்பை செலக்ட் பண்ணி எட்ஜ் ஸ்லைட் பண்ணி இந்த மாதிரி கார்னர் கொண்டு போய்ங்க. அப்போ தான் இந்த கார்னர்லேயும் ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக கிடச்சிது. ஸோ இதுக்கும் ஒரு பேக் வியூ போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து நான் நாம் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ திடீர் Shift A ப்ரெஸ் பண்ணி ஒரு சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட சப்டிஷன் வந்து 32 நமக்கு வந்து 16 போதும். ஸோ ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஆரை ப்ரெஸ் பண்ணி எக்ஸாக்டாக 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதை ஸ்கேல் ஓன் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கேல் ஓன் பண்ணிட்டு இப்போது கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணி ரிஃபில் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த ஓரியன்டேஷன் வந்து நம்ம கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற மாதிரி. இப்போ ஈயை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இந்த 8 ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃப்ரண்டில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஈயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இசட் ஆக்ஸில் நம்ம ஸ்கேல் பண்ணுங்கள். இப்போ இது வந்து நம்ம இந்த மெஷோட ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த ஷேப் வந்து ரொம்ப இதாகிடுச்சு, சப்டிவைட் ஆகிருக்கு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லூப் வந்து இந்த பக்கம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை மட்டும் எல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட் வச்சு கொடுத்தீங்கன்னா இதை தவிர எல்லாம் ஹைட் ஆயிரும். இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. எடிட் பண்ண வந்துட்டு ஆல்டர்னேட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே போயிடும். அப்புறம் இந்த சென்சார் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம், ஸோ அதையும் நம்ம பண்ணிக்கலாம். இதே நம்ம இந்த மெஷோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுக்குறோம்னா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு மெஷர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப்பில் போய் கரெக்டாக அந்த காரால் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வளர்ச்சி வச்சுக்கோங்க. இதையே டூப்ளிகேட் பண்ணி நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இதே அந்த மாதிரி டாப்பில் போயிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இண்டிகேட்டருக்கு நான் லைட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா நம்மளோட மெஷர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல லூப் நமக்கு தேவையான லூப் இதிலே இருக்குது. ஸோ அது போக நம்ம 2 லூப் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த 3 ஃபேஸை செலக்ட் பண்ணி ஐஏ யூஸ் பண்ணி லைட்டாக மட்டும் ஸ்கால் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பிஏ ப்ரெஸ் பண்ணி அதை வந்து செப்பரேட் மெஷாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மெஷர் நம்ம அதாவது நம்மளோட பெரிய மெஷரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஈஏ ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்ஸில் 0 கொடுத்து ஸ்ட்ரைட் லைனாக மாற்றிக்கோங்க. ஸோ இதை ஹை பண்ணிக்கலாம் டெம்பரரியாக. இப்போ இதுலேயும் லூப் ஆட் பண்ணி கொஞ்சம் ஷார்ப்பான காராக கொண்டு வந்துருங்க, ரொம்ப இல்லை லைட்டாக. இப்போ ஆல்டர்னேட் ப்ரெஸ் பண்ணி அதை கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் 2 லூப் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஓவரால் லூப்பை செலக்ட் பண்ணிட்டு இஏ ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு ஐசோலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐசோலேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 எட்ஜையும் இந்த 2 ரோவையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ பெண்ட். ஸோ இப்போ ஐசோலேஷன் வெளியே வந்துக்கலாம். நமக்கு தேவையான இண்டிகேட்டர் 2 ரெடி. ஸோ அதுக்கப்புறம் பிரேக் லைட் ஆட் பண்ணணும். ஸோ அதுமாதிரி டாப் வியூவில் போய்க்கலாம். நம்ம பிரேக் லைட்டுக்கு வந்து இங்கேருந்தே நம்ம ஃபேஸஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கர்வோட இருக்கும். ஸோ இதை மட்டும் ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி செப்பரேட் மெஷாக மாற்றிக்கோங்க. Ctrl 1 ப்ரெஸ் பண்ணி பேக் வியூ போயிட்டு கரெக்டாக அந்த சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். சரி, இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் டபுள் ஜி யூஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஈயை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இதையும் ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஐசோலேட் பண்ணிட்டு பேக்கில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸஸ் டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஒரு எட்ஜை மட்டும் லைட்டாக நம்ம மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லூப் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஆட் பண்ணிட்டு அந்த ஃப்ரண்டில் கூட இந்த லூப்பை செலக்ட் பண்ணி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட சப்டிவிஷன் 2 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, கரெக்டான ஷேப்பாக தான் இருக்குது. ஸோ ஐசோலேஷன் வெளியே வந்துட்டு இப்போ இந்த மெஷையும் நாம் இந்த பெரிய மெஷோட ஜாயின் பண்ணிக்கலாம். Ctrl 1 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரேக் லைட் மட்டும் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே ஓகே, ஃபைனலாக நம்ம மிஸ் பண்ண 3 டீட்டெயில் மட்டும் பண்ணிடலாம். ஸோ அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ஒரு லைட் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் தான் நினைக்கிறேன். ஸோ அது இருக்குது. அதுக்கும் நம்ம ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஸ்லைட் பண்ணி கரெக்டாக அந்த ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஃபேஸை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு இப்போ நம்மளோட சப்டிவிஷனை எனேபிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஷேப் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு லூப் ஆட் பண்ண வேண்டியது உங்களுக்கு 2 சைடும். ஓகே, இப்போ இந்த ஷேப் கிடச்சிட்டு இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி செப்பரேட் மெஷாக மாற்றிட்டு இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஈயை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இந்த ஃபேஸஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இப்போ இந்த லூப்பை ஓவராலாக செலக்ட் பண்ணி Ctrl T யூஸ் பண்ணி பெவல் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு செக்மெண்ட் போதும் சப்டிவிஷனில். ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்டு இப்போ ஓவரால் அந்த லாஸ்ட்டில் கூட இந்த லூப்பை செலக்ட் பண்ணி Shift S கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுங்க. நீங்கள் வந்து கிஸ்மோ வந்து 3D கர்சராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எஸ்ஸை பற்றி ஒய் ஆக்சிஸில் ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதையும் நாம் மெயின் மெஷோட ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அடுத்த மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளோட ரெஃபரன்ஸ் பார்த்தா தெரியும் நமக்கு வந்து இந்த ஷேப் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெர்டெக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி டாப்பில் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த லக்கேஜ் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஷேப் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதையும் இப்போ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது டிஸ்டன்ஸாக இருக்கிறனால இதை மட்டும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். Ctrl+1 ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இதில் ஒரு லூப்பு இது வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு டாப்பில் கூடிய எந்த ஒரு டெக்ஸ்டையும் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லூப்பை மட்டும் இந்த ரெண்டை மட்டும் செலக்ட் பண்ணி ஈயை ப்ரெஸ் பண்ணி ஸோ மேலே இருக்கிறதுலாம் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஓகே ஃபஸ்ட்டு டோரை ஹைட் பண்ணிக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு வசதியாகும். இந்த ஃபேஸையும் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு இப்போ இந்த லூப்பை செலக்ட் பண்ணி ஈயை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் பண்ணிட்டு S2Y0 கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும். லாஸ்ட்டாக இந்த ஒரு லூப் ஆட் பண்ணி இது வந்து ஷார்ப்பான எட்ஜஸாக மாற்றிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே தள்ளி இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் மேலே தள்ளி மூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபேஸஸ் அதாவது இதுலேருந்து இது இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி Shift D ப்ரெஸ் பண்ணி செப்பரேட் மிக்ஸாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இதுக்கு ஒரு சாலிடிஃபை மாடிஃபர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக ஒரு திக்னஸ் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து சப்டிவிஷனுக்கு மேலே போடுங்க. அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி ஈவன் திக்னஸ் கொடுத்துருக்குங்க. அப்போ தான் இன்னும் பெட்டராக இருக்கும். தேவைப்பட்டால் இந்த இடத்துல எட்ஜ் டேட்டாவில் போய் க்ரீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சைடு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சாலிடிஃபை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ஒரு ஷேப் கிடச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேக் ஸ்ட்ரக்சரும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சைடு பார்க்கலாம். 2 சைடும் உள்ள ஸ்ட்ரக்சரை அடுத்த வீடியோவில் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பார்ட் 3 வீடியோ வந்து இன்னும் 3 நாளில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.